ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் ரிச் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் குல்ஃபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 குட்டே சாக்கோ குட்டே தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குல்ஃபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 பாக்கெட் குட்டேவையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ குட்டே தான். இந்த மாதிரி வேறு பிஸ்கட் கூட சாக்கோ இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து உடச்சி ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா பிஸ்கட்டையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த குல்ஃபி செய்ய போகிறோம். நான் வந்து 1 கப் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கூலான பால் தான். இது வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால். இந்த பாலை வந்து இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் சுகர் மட்டும் போட்டுக்கலாம். 1/4 கப் சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் வந்து நான் வந்து ஃப்ரெஷ் பாலாடை தான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் வந்து நம்ம பாலில் இருந்து சேகரித்து வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த பாலாடை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து பாலாடை உங்கள் வீட்டில் இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் கூட வாங்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து காஃபி பவுடர் ஒரே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காஃபி பவுடர் ஸ்மெல் பிடிச்சா இது போட்டுக்கலாம், அல்லது வெனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து காஃபி பவுடர் தான் போட போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி பால் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இந்த மிக்சி ஜார்லேயும் இதை வந்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அவ்வளோதான் அரைக்கணும். ரொம்ப அரைச்சோன்னா இந்த பாலாடை போட்டுக்கிறதுனால அது வந்து வெண்ணெய் ஆயிரும். அதனால ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோதான். இப்போ வந்து பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நம்மகிட்ட சாக்லேட் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து குல்ஃபி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் எதுலனாலும் நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம். நான் வந்து இதுக்கு வந்து இப்போ ஊற்றுறேன். இதை வந்து இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி இது வந்து ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் வந்து 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா செட்டான மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு செட் ஆனால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2 மணி நேரம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததை திருப்பி ஒரு தடவை மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஊற்றி நம்ம ஒரே ஒரு தடவை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது. இப்படியே சாப்பிடணும் போல தான் இருக்குது பார்க்கும்போது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாப்பாலாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஸ்பூனில். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த குல்ஃபி ஊற்றுற மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஊற்றி நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுறேன். இதே மாதிரியேவும் நம்ம எல்லாத்துலேயுமே அரைச்சி வச்சதை ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம், ஒரு ஃபுல் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இது நல்லா செட் ஆகி நல்லா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் இதை. இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன். பாருங்கள், லைட்டாக நான் இதை வந்து தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தேன். நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அப்படியே என் பொண்ணு வந்து ஆரம்பத்துலேயே சாப்பிட்டுட்டா. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இப்படியும் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நம்ம இதை இப்படியே சாப்பிடாமல் கொஞ்சம் சாக்கோபார் மாதிரி சாக்லேட் வந்து மேலே உருக்கி ஊற்ற போகிறோம். வாங்க இப்போ ரெடி பண்ணலாம்.
இன்றைக்கி நான் வந்து டார்க் சாக்லேட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்தது இந்த சாக்லேட்டு. இதை தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல் பீஸாக போட்டால், ரொம்ப கட்டியாக போட்டால் இது வந்து உருகுறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து உருக்கி எடுக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த கிளாஸ் பவுலுக்கு மாற்றி இதை வந்து நான் வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம், நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமேவும். இப்போ நான் சாக்லேட் உருக்குறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அது வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த பவுலை தூக்கி மேலே வச்சுருக்கேன். இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் வந்து மில்க் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நான் வந்து இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து மில்க் ஊற்றினேன். அதை வந்து காட்ட மறந்துட்டேன், சாரி. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். இதை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற குல்ஃபி எடுத்துட்டேன். குல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்லேட்டை இது மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா குல்ஃபி வந்து உருகிராமல் இருக்கணும். உருகிருச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்டோடு சேர்ந்து அதுவும் உருகி வந்துடும். அதனால் நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்டை நம்ம இந்த மேலே இந்த மாதிரி ஊற்றிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகாமல் கொஞ்சம் நல்லா கட்டியாகவே இருக்கும் இந்த குல்ஃபி. இப்போ இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துகிட்டோன்னா நல்லா செட் ஆகிடும் இந்த சாக்லேட் வந்து. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டுக்குள்ள மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 hour வச்சு எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாக்கெலாம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. நம்ம வந்து பிஸ்கட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை, அவ்வளோ நல்லா அந்த குல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அந்த திருப்தி இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி குட்டி பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி ஒரு பவுல் வந்து காலி பண்ணிட்டா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிஸ்கட்டில் செஞ்ச மாதிரியே தோணவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் சாக்லேட்டும் பார்த்திங்கன்னா இந்த மெல்ட் பண்ணது இருக்குது. அதனால் அதையும் இந்த மாதிரி மேலே போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிஸ்கட் வச்சே இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு செஞ்சு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.